பஞ்சாப் அணி பிளே ஆஃப்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறமா பஞ்சாப் அணி பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க வழக்கமாக 6th பிளேஸ் 7th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. ஓரளவுக்கு டீம் செட் ஆகாத மாதிரியே இருக்குங்க. ஒரு சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டீமாக அமையும், ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. பிரீத்தி ஜிந்தாவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்காகவாது பிளே ஆஃப்குள்ளே போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற எல்லாத்துக்குமே தோணும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டீம் அவங்களுக்கு செட் ஆகிருக்குதுங்க. பவுலிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும் சரி, எல்லா வகையிலுமே ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டீம் ஒருத்தரை மட்டும் நம்பியே இல்லாம டீம்ல இருக்கிற எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுனால தான் இன்னைக்கு பிளே ஆஃப்குள்ளேயே போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாபுக்கு கேப்டன்ங்க ஸ்ரேயஸ் ஐயர் வந்ததுக்கு அப்புறமா பஞ்சாப்ல நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியுது. இது வரைக்கும் ஐபிஎல்ல 3 டீம்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு. 3 டீமுமே பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்குள்ள கொண்டு போயிருக்காரு. போன வருஷம் கேகேஆர்ல கேப்டன் பண்ணி கப்பும் அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் இவங்க கப் அடிச்சா கூட எல்லாருமே சந்தோஷம் தான் படுவாங்களே ஒழிய இவங்களுக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு யாருமே இல்லை. இந்த வருஷம் பஞ்சாப் கப் அடிக்க வாய்ப்புகள் இருக்கா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.